நம்ம பாடியில அடிக்கடி இப்படி கூஸ் பம்ப்ஸ் வருது. என்னைக்காவது இது ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சொல்றேன் கேளுங்க. கூஸ் பம்ப்ஸ் வர்றதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், மியூசிக். நீங்க எப்பெல்லாம் உங்க பார்ட்னரை நினைச்சு இந்த மாதிரி சாங்ஸ் கேக்குறீங்களோ, அப்போ அந்த சாங்கோட லிரிக்ஸ் உங்க ஃபீலிங்கோட அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா, அப்போல்லாம் டோபமைனால நீங்க பிளஷராவும் எமோஷனலாவும் ஹையா ஃபீல் பண்ணுவீங்க. இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும். அது ஹேர் ஃபாலிக்கலோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு டைனியான மசில் எரெக்டார் பிள்ளைய கண்ட்ராக்ட் பண்ணும். கண்ட்ராக்ட் பண்ணி ஹேரை தள்ளும் போது ஹேர் ஒரு சின்ன பம்போட நிற்கும். அதுதாங்க கூஸ் பம்ப்ஸ். செகண்ட், இந்த கோல்ட் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏசி போட்டு தூங்கும் போது ஸ்கின் ரொம்ப கோல்டா ஃபீல் பண்ணும். பிரெயின் இமிடியேட்டா பாடியோட ஹாட் டெம்பரேச்சர் வெளியே போகாம உள்ளேயே வச்சுக்க எரெக்டார் பிள்ளை மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணி இந்த ஹாட் டெம்பரேச்சரை பாடிக்குள்ளேயே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். பட் நம்ம ஹேர் ஃபாலிக்கல் தின்னா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. கூஸ் பம்ப்ஸ் மட்டும் வரும். மூணாவது, ஃபியர். இந்த பயம் வந்துருச்சுன்னா நம்ம பாடி எய்தர் ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு போயிடும். அப்ப நம்ம பாடி அட்ரினலின் ரிலீஸ் பண்ணி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி இந்த எரெக்டார் பிள்ளை மசில்ல கண்ட்ராக்ட் பண்ணும். பம்ப் வரும், ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரைட் ஆகும். இதை நீங்க அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா பார்க்கலாம். அவ்வளவுதாங்க மேட்ரு.